வணக்கம் நண்பர்களே. நவராத்திரி பண்டிகை நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகிஷாசுரனை அழித்து மகிஷாசுர மர்த்தினியாய் அன்னை வெற்றி வாகை சூடிய அம்பிகையை கொண்டாடுவதற்கு புரட்டாசி மாதத்தில் 9 நாட்கள் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அம்பிகை அவதாரம் ஏன், எதற்காக இந்த போர் என்று தேவி மகாத்மிய புராணம் கூறுகிறது. அசுரர்கள் எத்தனை பேர் தெரியுமா? மதுகைடவர், மகிஷாசுரன், தூம்ரலோச்சனன், சண்டமுண்டன், சும்பனிசும்பர், ரக்தபீஜன் என பல அசுரர்கள் மக்களை வாட்டி வதைக்கின்றனர். 33 கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் மக்களை காப்பாற்றுமாறு வேண்டுகின்றனர். மும்மூர்த்திகள் தங்களது சக்தியை கொண்டு புதிய சக்தியை உருவாக்கினர். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி என பல வகையான ரூபங்கள் எடுத்த அன்னை துர்க்கையாக அவதாரம் செய்கிறாள். அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்க்கை என்ற தகவலை தேவி மகாத்மிய புராணம் விவரிக்கிறது. மும்மூர்த்திகளும் மகாசக்தியை தோற்றுவித்து அவளுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தனர். தேவி அழகிய பெண்ணுருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள். அரக்கர்களின் வேலையாட்களாகிய சண்டன், முண்டன் என்ற இருவரும் அந்த அழகு பதுமையான மகாசக்தியை பார்த்து தங்களின் ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினர். தேவியானவள் தான் ஒரு சபதம் செய்திருப்பதாகவும், யார் என்னை போரில் வெல்கிறாரோ அவர்களையே மணப்பேன் என்றும் சண்டமுண்டனிடம் கூறுகிறாள். அவ்விருவர்களும் தங்கள் ராஜாக்களென சும்பன் நிசும்பனிடம் சொல்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்புகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் தேவி அழிக்கிறாங்க. அதில் ரக்தபீஜன் என்ற ஒரு அரக்கன், அவன் கடுதவும் இருந்து தான் ஒவ்வொரு சொட்டிலிருந்து ஒரு ரக்தபீஜன் உருவாகணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கான். அவனுடைய ஒவ்வொரு சொட்டிலிருந்தும் ஒவ்வொரு ரக்தபீஜன் உருவாகி உலகமே ரக்தபீஜனாக நிற்கிறாங்க. இதை அறிந்த தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாக திறந்து ரக்தபீஜன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடிக்க வேணும் என ஆணையிடுறாங்க. அன்னையின் ஆணையை தேவி காளியும் நிறைவேற்றுறாங்க. ரக்தபீஜனுடைய ரத்தமெல்லாம் வெளியேறி சோர்ந்து அவனு இறந்து விடுகிறான். மும்மூர்த்திகளின் சக்தியோடும் அவர்களின் ஆயுதங்களுடனும் 9 பேராக அவதரித்த அன்னை 9 நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்கிறாள். சும்பன் நிசும்பன்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறாங்க. மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை தேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மை போல் நின்றதை குறிப்பிடும் வகையே கொலு அமைத்து கொண்டாடப்படுகிறது என்று கூறப்படுகிறது. ஆதிசக்தியானவள் எல்லா உயிர்களிடம் நீக்கமர நிறைந்திருக்கிறாள். அவளின்றி ஓருணவும் அசையாது என்பதை உணர்த்துவதே கொலு தத்துவம். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களை அழிப்பதற்காக அன்னை துர்க்கையாக அவதாரம் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 நாட்கள் இச்சாசக்தியாக நமக்கு கெட்ட எண்ணங்களை அழித்த பின்னர் அடுத்த 3 நாட்கள் கிரியாசக்தியை, அதாவது மகாலட்சுமியாக அவதாரம் செய்து நமக்கு செல்வங்களை வாரி வழங்குறாங்க. கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியை அளிக்கிறாள் அன்னை. 10ஆம் நாள் தசமி என்று வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சத்தை அடைய வழிகாட்டுகிறாள். 10 நாட்களும் பூஜை செய்து அன்னையை வழிபட்டால் நம்மில் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. அனைவரும் கொலு வைத்து கொண்டாடுங்கள். அப்படி இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க கோயிலில் கொலு வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக போய் அம்பிகையை வழிபடுங்க. நன்றி, வணக்கம்.